நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட்டான ஜக்தீப் தங்கர் அவர்கள் வந்துட்டு திடீர்னு ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன் திடீர்னு ரிசைன் பண்ணியிருக்காரு? உண்மையான காரணம் என்ன? அவர் ரிசைன் பண்ணாரா இல்ல அவரை ரிசைன் பண்ண சொன்னாங்களா? பிஜேபியோடைய ஆளை சிஎம் ஆக்கிடலாம் அப்படின்றது தான் பிஜேபியோடைய நோக்கம். அதனால தான் இப்ப இருக்கிற வைஸ் பிரசிடென்டான ஜக்தீப் தங்கரை ஸ்டெப் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க. வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். நேற்றைய தினம் இரவு நம்மளுடைய வைஸ் பிரசிடென்டான ஜக்தீப் தங்கர் அவர்கள் வந்துட்டு திடீர்னு ரிசைன் பண்ணிட்டாரு. என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி என்னுடைய ஹெல்த் ரீசன்ஸ்க்காக என்னுடைய ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நல்ல வாய்ப்பு இருந்துச்சு, இவ்வளோ நாள் நம்ம கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணேன். பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களாம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டார். ஸோ சாதாரணமாக ஒரு வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணணுன்னா பிரசிடெண்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணணும். அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அது பிரகாரம் பண்ணிட்டார். சரி, உண்மையான காரணம் என்னங்க? ஹெல்த் ரீசன் தானா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? ஸோ இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதலாவது பார்த்திங்கன்னா, இது ஹெல்த் ரீசன் தானான்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுன்னு தான் தோணுது. என்ன காரணம்? இப்போ ஹெல்த் ரீசன்னா இந்த மார்ச் மாதம் அவருக்கு வந்துட்டு உண்மையாகவே ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அதற்கப்புறம் நார்மல் இதுக்கு வந்துட்டார். நேற்றைய தினம் மான்சூன் செஷன் ஃபஸ்ட்டு டே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மான்சூன் செஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ராஜ்யசபாவாக இருக்கட்டும், லோக்சபாவாக இருக்கட்டும். ஸோ இந்த மான்சூன் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது நேற்றைய முன்தினமே அவர் ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கலாம், ஹெல்த் ரீசன் உண்மையாக இருந்தால். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நல்லாவே சேர் பண்ணார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த ராஜ்யசபாவில் அந்த ஃபஸ்ட்டு டே மான்சூன் செஷனில். ஸோ அதற்கப்புறம் ஏன் திடீர்னு நைட்டு இப்படி ஒரு ரெசிக்னேஷனை கொடுக்குறாரு? இன்னொன்று, நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் தான் சேர் பண்ணியிருக்காரு, பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங். ஸோ இது என்னென்னா, எப்படி ரூலிங் பார்ட்டிக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும், அப்போசிஷன் பார்ட்டிக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும், அதாவது ஆளாளுக்கு பேசுவாங்கல்ல பார்லிமெண்ட்டில். ஸோ இவர் ராஜ்யசபாவுடைய ஹெட்டு. இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை வைஸ் பிரசிடென்ட்டுடைய ரோல் என்னென்னா, நார்மல் டைமில் ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருப்பாங்க, ஹெட்டாக இருப்பாங்க. லோக்சபாவுக்கு ஸ்பீக்கரு, ராஜ்யசபாவுக்கு வைஸ் பிரசிடென்ட் தான் சேர்மன். அதுதான் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்காரு. ஆனால் ஒருவேளை பிரசிடெண்ட்டுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அப்போ வைஸ் பிரசிடெண்ட்டு பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவார். ஸோ ராஜ்யசபாவை பொறுத்தவரை இவர் தான் ஹெட்டு. ஸோ அந்த கமிட்டி மீட்டிங்கை நேற்றைய தினம் 12:30க்கு இது பண்ணியிருக்காரு. மீண்டும் 4:30 மணிக்கு உட்காந்துருக்காரு. ஸோ அந்த 4:30 மணி மீட்டிங்லையும் ஒரு டெசிஷன் எடுக்காதனால அடுத்த நாள், அதாவது இன்றைக்கு 1 மணிக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கார். ஸோ இப்படி ஹெல்த் ரீசன்னு நினைக்கிறவர் ஏன் அவ்வளோ மீட்டிங்ஸ்லாம் வைக்கணும்? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் 4 மணிக்கு ராஜ்யசபாவுடைய வைஸ் பிரசிடென்ட் டூர் ஷெட்யூல் போட்டிருக்காங்க. நேற்றைய தினம் 4 மணிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் வந்துட்டு இந்த வெட்னஸ்டே, அதாவது நாளைக்கு ஜெய்ப்பூர் போகிற ட்ரிப்லாம் இருந்துச்சு. ஸோ ஒருத்தர் ஹெல்த்துன்னு திடீர்னு ஏன் அப்படி பண்ணணும்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்வலைகளை எழுப்பியிருக்கு. என்னதான் உண்மையான ரீசன்னு? காரணம், இந்த ஜூலை 10ஆம் தேதி, அதாவது 11 நாளைக்கு முன்னாடி அவர் ஜேஎன்யூவில் பேசியிருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எப்போ ரிட்டையர் ஆகலான் இருக்கேன்னா 2027 தான் ரிட்டையர் ஆகலான் இருக்கேன், கடவுள் அனுக்கிரகம் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பேசிக்கலாக என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய டென்யூர் ஃபுல்லாக முடிப்பாருன்னு. ஸோ அவருடைய டென்யூர் 2027 தான் முடியுது. ஸோ இப்படி 11 நாளைக்கு முன்னாடி சொன்னவர் ஏன் திடீர்னு ரிசைன் பண்ணியிருக்காரு? உண்மையான காரணம் என்ன? அவர் ரிசைன் பண்ணாரா இல்லை அவரை ரிசைன் பண்ண சொன்னாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் திடீர்னு அவர் ரிசைன் பண்ணுறார்? காரணம் என்னென்னா, அவர் திடீர்னு மனசு கஷ்டப்பட்டார். என்னென்னா, நேற்றைய தினம் அந்த 12:30 மணிக்கு மீட்டிங் அப்போ பார்த்திங்கன்னா, இவர் ஜேபி நட்டா அவர்கள், பிஜேபியோடைய பிரசிடெண்ட்டு. ஸோ அவரும் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரிஜிஜு, இவங்க 2 பேருமே அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு 4:30 மணிக்கு மீட்டிங் திருப்பி கூப்பிட்ருக்காரு இவர். ஏன்னா அதில் டெசிஷன் கொண்டு வர முடியலன்னு. அந்த மீட்டிங்கை 2 பேருமே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அவங்க இவருக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணலை. ஸோ அதனால் அவருக்கு ஒரு எரிச்சல் வந்துருச்சு. என்னடா அது நம்மளை மதிக்காமல் இருக்காங்களே அப்படின்னு.
ஸோ இதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு இனிஷியலாக எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இது ஒரு காரணமா இருந்திருந்தா, உடனடியா நம்மளுடைய பிரதமர் கூட கூப்பிட்டு சொல்லியிருப்பார்ல, "ஏங்க இதுக்கெல்லாம் கோச்சுக்கிறீங்க? இதுக்காக வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்ட ரிசைன் பண்ணணுமா?" பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் அவர் சப்மிட் பண்றாரு ரெசிக்னேஷன. இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஹோம் மினிஸ்ட்ரி நோட்டிஃபிகேஷனும் குடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அந்த மொமெண்ட்ரியா நடந்தாலும், இதுதான் ரீசன்லாம் சொல்ல முடியாது. அதாவது இதுவும் ஒரு பஸ்டிங் பாயிண்ட்டா தான் இருந்திருக்கும். ஆனா, இவங்க 2 பேர் அட்டெண்ட் பண்ணாதனால கோச்சுக்கிட்டு உடனடியா ரிசைன் பண்ற அளவுக்கு ஒரு ஒண்ணும் இம்மெச்சூர் இல்ல. அவர் பார்த்தீங்கன்னா, காலங்காலமா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜனதா கவர்ன்மெண்ட் சந்திரசேகர் அவர்கள் அந்த இதில மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருந்திருக்காரு. அதற்கப்புறம் காங்கிரஸ் பார்ட்டியில ரொம்ப காலம் இருந்திருக்காரு. 2003 வரைக்கும் இருந்திருக்காரு. அதற்கப்புறம் 2003ல தான் பிஜேபியில சேர்றாரு. ஸோ, அதற்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல கவர்னரா இருந்தாரு. 2022லேருந்து இங்க இருக்கிறாரு. சொல்லப்போனா போன வருஷம் ராஜ்யசபால இவர ரிமூவ் பண்ணணும்னு அப்போசிஷன்லாம் மூவ் பண்ணாங்க. ஸோ, அதெல்லாமும் வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ, இப்படிப்பட்ட இவரு சும்மா ஒருத்தர் 2 பேரும் அவங்க நம்மள அவமானப்படுத்திட்டாங்க, வராம அதுக்காக ரிசைன் பண்ணியிருப்பாருன்னுலாம் உண்மைன்னு எனக்கு தோணல. சரி, அடுத்த தியரி ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா அவர்கள். அவர ரிமூவ் பண்றதுக்காக நேற்று பார்லிமென்ட்ல லோக்சபாவா இருக்கட்டும், ராஜ்யசபாவா இருக்கட்டும் 2த்திலுமே எம்பிஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னா அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜு. சில நாட்களுக்கு முன்னாடி மார்ச் மாதம் அவருடைய வீடு திடீர்னு எரியும்போது, அப்போ அந்த ஃபயர் பர்சனல்லாம் மூட்டை மூட்டையாக கேஷ் எடுக்கிறாங்க பணம். ஸோ அப்போ இவர் ஏதோ கரப்ஷனில் தான் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு ஒரு அலிகேஷன் இருக்குது. சாதாரணமாக ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்ணணும்னா அதை பார்லிமெண்ட்டால தான் பண்ண முடியும். அதுதான் ஆர்டிகிள் 124 அப்படின்னு இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனில். 124 கிளாஸ் 4 எப்படி அவரை ரிமூவ் பண்ணலான்னு. ஸோ லோக்சபாலையும் மூவ் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் மூவ் பண்ணலாம். நேற்று 2 இடத்துலையும் மூவ் பண்ணியிருக்காங்க. லோக்சபால எம்பிஸ் மூவ் பண்ணது யாருன்னா, கவர்ன்மெண்ட் சார்பா மூவ் பண்றாங்க. ஸோ கவர்ன்மெண்ட் என்னன்னா, நாங்க கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம்னு மூவ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல ராஜ்யசபால அப்போசிஷன் மூவ் பண்ணியிருக்காங்க. அத வைஸ் பிரசிடென்ட் கவர்ன்மெண்ட்டையே கன்சல்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் அவங்களுக்கு எரிச்சல் வந்திருக்கு. அந்த எரிச்சலை காமிக்கிறதுக்காக தான் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரிஜிஜு அவர்களும், பிஜேபி பிரசிடென்ட்டான நட்டா அவர்களும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க இந்த 4:30 மணி மீட்டிங்க்கு. காரணம், இப்ப இவர் ஏன் அக்செப்ட் பண்ணாரு? அப்போ அப்போசிஷன் கிரெடிட் எடுத்துப்பாங்கல்ல. நாங்களும் கரப்ஷனுக்கு எதிரா மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு. கவர்ன்மெண்ட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. ஸோ இது கண்டிப்பா ரூலிங் பார்ட்டியே இது உண்மையா இருந்தால் எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கும். ஆனா அதே சமயத்துல இதுவும் ஒரு பஸ்டிங் பாயிண்டா தான் இருந்திருக்கும். இதற்காக திடீர்னு இவர் ரிசைன் பண்றதோ, இல்லன்னா இவர ரிசைன் பண்ண சொல்றதோ உண்மைன்னு எனக்கு தோணல. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. 3வது ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இவருக்கும் நெறைய பிரச்சனை போது. இதனால கவர்ன்மெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தேவையில்லாம இஷ்யூஸ் வருது. இவரு வந்ததுலருந்து ஜுடிஷியரிய பயங்கரமா எதிர்க்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லாயர். ஸோ ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இவர் இது பண்ணுவாரு. சில ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் எல்லாம் இவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. டவுட்டே கிடையாது. ஸோ கவர்ன்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும் பிரச்சனை வரதுக்கு முக்கிய காரணம் இவர் தான். ஸோ அதனால பெட்டர் இவரை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நேற்று முடிவெடுத்ததா சொல்றாங்க. அதுவும் கரெக்டான ரீசன்னு எனக்கு தோணல. காரணம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இவருக்கும் 2022லேருந்து பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. எதற்கு திடீர்னு நேற்றைய தினம் ஈவினிங் வந்துட்டு கவர்ன்மெண்ட் வந்துட்டு நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணுங்க அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணணும். ஸோ அது இல்லாம நேத்து தானே பார்லிமென்ட்டோடைய மான்சூன் செஷன் வேற ஆரம்பிச்சிருக்கு. அதையும் அவர் தானே ஸ்டார்ட் பண்ணாரு ராஜ்யசபால. ஸோ இதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு எனக்கு தோணல. 4வது ரீசன் என்னன்னா, நிதிஷ்குமார் அவர்கள். அவர் தான் பீகாருடைய இப்ப சீஃப் மினிஸ்டரு. பாரதிய ஜனதா கட்சியுடைய அலையன்ஸ் பார்ட்னர். இவர் வந்துட்டு ஜனதா தள் யுனைடெடுடைய தலைவர். ஸோ அவர வந்துட்டு அடுத்த வைஸ் பிரசிடென்ட்டா ஆக்கலாம் அப்படின்னு பிஜேபி யோசிக்கிறாங்க. காரணம், இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பீகாருடைய சீஃப் மினிஸ்டரு. இந்த வருஷமே பீகார்ல எலக்ஷன் இருக்க போது. ஸோ அந்த எலக்ஷன்ல பிஜேபியோடைய லீடர சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம். அப்ப நிதிஷ்குமார் அவர்கள் அங்க இருந்தாருன்னா பீகார்ல, அவர் தானே சிஎம் கேண்டிடேட்டு வரப்போற எலக்ஷனுக்கு. அதுக்கு பதிலா அவர வைஸ் பிரசிடென்ட்டா ஆக்கிட்டா, ஆட்டோமேட்டிக்கா அங்க பிஜேபிக்கு அப்பர் ஹேண்ட் ஆயிடும் அந்த அலையன்ஸ்ல. ஸோ பிஜேபியோடைய ஆள சிஎம் ஆக்கிரலாம் அப்படின்றது தான் பிஜேபியோடைய நோக்கம். அதனால தான் இப்ப இருக்கிற வைஸ் பிரசிடென்ட்டான ஜக்தீப் தங்கர ஸ்டெப் டவுன் பண்ண சொல்ட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா 2022ல
பிஜேபியும் ஜனதாதள் யுனைடெட், அதாவது நிதிஷ்குமாரோடைய பார்ட்டியும் 2 பேரும் அலையன்ஸ் தான். திடீர்னு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு வந்துடுறாரு. ஏதோ பிரச்சனை வந்துடுது. ஸோ அவர் பிரிஞ்சு வந்துடுறாரு. அதற்கு அப்போ பிஜேபியில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாருங்கங்க, அவர் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் கேட்டாரு. நாங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டோம். அந்த காரணத்துக்காக தான் இவர் அலையன்ஸை விட்டு பிரிஞ்சாரு அப்படின்னு அப்போ சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இவருடைய 2024 எலெக்ஷன்ல பிஜேபியோடைய நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ 240 சீட் கிட்ட தான். ஸோ இந்த சூழல்ல நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியோட ஆதரவோடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேசம் பார்ட்டியோடைய ஆதரவு. ஸோ இந்த 2 கட்சியோட ஆதரவோடு தான் இப்போ பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்கு. ஸோ இந்த சூழல்ல இப்போ பேசாம நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஏற்கனவே அவருக்கு ஆசை இருந்திருக்குல்ல, வைஸ் பிரசிடென்ட் ஆகணும். ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆனால் பின்னாளில் பிரசிடென்ட் ஆகலாம். ஸோ பிரசிடென்ட் ஆகிறதுன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். நம்பர் 1 சிட்டிசன். எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நிதிஷ்குமார் அவர்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த சூழலில் பிரைம் மினிஸ்டருக்கு வாய்ப்பு இல்லாத போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் அந்த பொலிட்டிக்கல் கெரியரில் பிரசிடெண்ட்டாக ஆகிறதுன்றது அதான் அல்டிமேட் திங். ஸோ அப்போ இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவரும் வந்துருவார். பிஜேபியோடைய சிஎம் கேண்டிடேட்டை அங்கே போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை யார் சொல்கிறா? பீகாரில் உள்ள ஆப்போசிஷன் பார்ட்டியான ராஷ்டிரிய ஜனதா தள். ஸோ இது அவங்க சொன்னாலும் எனக்கு இதுவும் உண்மைன்னு தோணல. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கலாம். ஒருவேளை இந்த ரீசனுக்காக தான் நேற்று திடீர்னு ரிசைன் பண்ண சொன்னாங்கன்னா, அதை அழகாக பிஜேபி ஒரு பிளான்டாக தானே கொண்டு போயிருப்பாங்க. இவரை போயிட்டு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் முந்தா நேற்று ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி போயிருக்கலாம். அதற்கப்புறம் இவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் எல்லோருமே பிஜேபியை சார்ந்த எல்லா மினிஸ்டர்ஸும் இவர் ரொம்ப நல்லா பண்ணார், நல்லா இவ்வளோ நாள் ரொம்ப நல்லா ராஜ்யசபாவை நடத்தினார், இப்படிலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல் டிரான்சிஷனை தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா எந்த மினிஸ்டருமே வாயை திறக்கல இவருக்கு ஆதரவா. இன்றைய தினம்தான் நம்மளுடைய பிரதமர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இவருக்கு ஆதரவா. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கு போட்ட மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒருவேளை இதுதான் ரீசனாக இருந்தால் அதை அழகாக ஒரு பீஸ்ஃபுல் டிரான்சிஷனாக தான் கொண்டு போயிருப்பாங்க. நேற்றைய தினம் மான்சூன் செஷனை ஃபர்ஸ்ட் டேவை இவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஆனால் இது மட்டும்தான் ரீசன் எனக்கு தோணலை. இது எல்லாமே சேர்ந்து ஒரு இது திடீர்னு நேற்று நடந்திருக்கு. என்னை பொறுத்தவரை எதனால இருந்திருக்கும்? திடீர்னு ஏன் வைஸ் பிரசிடென்ட் ஸ்டெப் டவுன் பண்ணுங்க? ஸோ என்னை பொறுத்தவரை இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவர் பிளே போய்கிட்டு இருக்கோ அப்படின்னு தான் தோணுது. கொஞ்சம் காலமாக நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ ஆர்எஸ்எஸ் சீஃபான மோகன் பகவத் அவர்கள் நாக்பூரில் ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் என்ன சொன்னார்னா, 75 வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்துட்டு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்லலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே காரணத்தினால தான் லால் கிருஷ்ண அத்வானி அவர் தான் பிஜேபி இந்தியாவில் வளர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ரத் யாத்ரா அதெல்லாம் வழி நடத்தி அதாவது தலைமை ஏற்று சென்றவர். அதற்கப்புறம் தான் பிஜேபி 1990s பாப்புலரைஸ் ஆகுது. அவரே பார்த்தீங்கன்னா 75 வயசு அவருக்கு ஆன உடனே மார்க் தர்ஷக் மண்டல் அப்படின்னு ஒரு சீனியர் சிட்டிசன் குரூப் மாதிரி ஒரு அட்வைசரி குரூப்பாக போட்டுட்டாங்க. ஸோ பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ல இருந்து அவரை விலக்கி வச்சாங்க. இந்த சூழல்ல நம்மளுடைய பிரதமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் 75 வயசு ஆகுது. ஸோ ஏற்கனவே ரூமர்ஸ்லாம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் அவரை ப்ரெஷரைஸ் பண்ணுது, இப்போ ஸ்டெப் டவுன் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு 75 வயசு ஆகுது அப்படின்னு. ஆனால் அதை நம்ம பிரதமர் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டென்யூர் அது முடிக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபியோடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் ரொம்ப நாளாக டிலேல தான் போகுது. நட்டா அவர்களுடைய டென்யூர் எப்பயோ முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் எலெக்ஷன் வைக்கல. ரீசண்டாக தான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்டேட்ஸில் இந்த ஆர்கனைசேஷனல் எலெக்ஷன்லாம் வச்சாங்க. அதில் ஆர்எஸ்எஸ் உடைய ஹேண்டெலாம் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. காரணம், யார் அடுத்த பிஜேபி பிரசிடென்ட்டோ அவங்களுடைய ரோல் அடுத்த அந்த பிரைம் மினிஸ்டர் செலெக்ஷனில் ரொம்ப குரூஷியலாக இருக்குமா. ஸோ இந்த பவர் பிளே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பவர் பிளேல ஒருவேளை இவர் வந்துட்டு இப்போ வைஸ் பிரசிடென்ட்டு இந்த சைடோ அந்த சைடோ ஏதோ ஒரு கிராஸ் ஃபயரில் மாட்டியிருக்கலாம். அந்த கிராஸ் ஃபயரு ஏற்கனவே ஒரு மேலே ஒரு எரிச்சல் இருந்திருக்கலாம், ஏன் இவர் இப்படி இருக்காருன்னு. ஸோ இதெல்லாம் கல்மினேட் ஆகி
நேற்றைய தினம் அவர் வந்துட்டு இந்த சைடு ஆப்போசிஷனை சப்போர்ட் பண்ணும்போது, அதாவது அப்போசிஷன் மூவை இவர் அக்செப்ட் பண்ண உடனே அந்த ஜட்ஜு ரிமூவலில், அது இல்லாமல் பீகாரோடைய நிதிஷ்குமார் அவர்களையும் இங்கே மூவ் பண்ணலாம். ஸோ இது எல்லாம் கல்மினேட் ஆகி நேற்று பெஸ்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பவர் பிளேவும் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் காலமாகவே. என்னன்னா, யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் பிஜேபியோடைய லீடர்ஷிப்புக்கும், பிஜேபி லீடர்ஷிப்னா நம்மளுடைய பிரதமர், ஹோம் மினிஸ்டர் ஜேபி நட்டா அவர்கள். ஸோ இது கொஞ்சம் காலமாகவே, குறிப்பாக இந்த கோவிட் டைமில் ரொம்ப ஆப்வியஸாக இது தெரிஞ்சுது. என்னென்னா, மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோடைய சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கு அந்த சீஃப் மினிஸ்டர்லாம் அடிபணிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் யூபி மட்டும் கொஞ்சம் அட்டானமஸாக இருக்கிற மாதிரி தான் எப்பயுமே தோணும். ஒரு கட்டத்தில் கோவிட் டைமில் ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரை பிஜேபி லீடர்ஷிப் அனுப்பிச்சாங்க எங்கள் உத்தரப்பிரதேஷ்க்கு. ஆனால் அவரை பதவி அசியூம் பண்ணவே விடலை, டெப்டி சிஎம்மாக அலோவே பண்ணலை யார், யோகி ஆதித்யநாத் அவர்கள். காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அவரை டெப்டி சிஎம்மாக ஆக்கிட்டு அடுத்தது சிஎம்மாக ஆக்குறதுக்காக தான் பிஜேபி லீடர்ஷிப் பிளான் பண்ணுது, அதை யோகி அவர்கள் ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் இவர் யோகி அவர்கள் டெல்லிக்கு வரும்போதும் அவர் அப்போ பிரதமரெல்லாம் மீட் பண்ணவே இல்லை. 2 பேருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. இந்த சூழலில் தான் 2024 எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸில் நல்லா தான் பண்ணாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் வெறும் 33 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. இது என்னன்னா ஒரு உள்குத்தாக தான் இருக்கும். காரணம், எல்லா கேண்டிடேட்ஸையும் பிஜேபியோடைய சென்ட்ரல் லீடர்ஷிப் தேர்ந்தெடுத்தாங்க. அதனால யோகி அவர்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அதனால அவர் சப்போர்ட் பண்ணவே இல்லை. போன எலெக்ஷன், அதாவது 2019 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா யூபியில் 63 சீட்டோ என்னமோ பிஜேபி ஜெயிச்சாங்க. இந்த முறை பீகாரில் ஜெயிக்கிறாங்க, மத்திய பிரதேஷில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் யூபி பிஜேபியோடைய கோர் ஏரியா, கோர் சப்போர்ட்டர் பேஸ். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 33 சீட்டு தான். இது என்ன காரணம்னா, யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் சென்ட்ரல் பிஜேபி லீடர்ஷிப்புக்கும் இருந்த டிஃப்ரென்சஸில் ஒழுங்காக ஆர்கனைசேஷனல் கோஆப்ரேஷன் இல்லை. அதனால தான் பிஜேபி வெறும் 33 சீட்டு ஜெயிச்சுது. இது யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய உள்குத்து தான் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் இதை பற்றி கூட ஏற்கனவே எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எதனால் பிஜேபியோடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிது, அதாவது 240 ஆயிட்டாங்களே அப்படின்றதுல இதையும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக அப்பயே சொல்லியிருந்தேன். ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் இன்ன வரைக்கும் போகிறதா சொல்கிறாங்க. இந்த சூழலில் யோகி ஆதித்யநாத் வர்சஸ் சென்ட்ரல் பிஜேபி லீடர்ஷிப்பில் அந்த கிராஸ் ஃபயரில் ஒருவேளை நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தங்கர் இந்த சைடை சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த சைடை சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது பயங்கர எரிச்சல் இருந்திருக்கும். ஸோ இதோடைய கல்மினேஷன் நேற்றைய தினம் வழக்கம் போல் அந்த ராஜ்யசபாவில் இவர் அப்போசிஷன் இதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. நிதிஷ்குமார் அவர்களை வேற இதை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் கலந்து அந்த எரிச்சல் தான் நேற்று பஸ்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னும் எனக்கு தோணுது. ஸோ என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் ஹெல்த் ரீசன்லாம் ஒரு காரணம்னு எனக்கு தோணலை. ஏதோ ஒரு பெரிய பவர் பிளேனால தான் நேற்றைய தினம் திடீர்னு வைஸ் பிரசிடென்ட் ஈவினிங் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களை சந்திச்சிருக்காரு, கொஞ்ச நேரம் பேசியிருக்காரு, பேசிட்டு லெட்டர் கொடுத்துருக்காரு. அதற்கப்புறம் எந்த மினிஸ்டர்ஸுமே அவருக்கு ஆதரவாக எதுவுமே சொல்லலை. இன்னைக்கு பேருக்கு நம்மளுடைய பிரதமர் ஒரு ட்வீட் போட்டு அவர் நல்லா வேலை பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை உண்மையான ரீசன் ஏதோ ஒரு பெரிய பவர் பிளேயோடைய கிராஸ் ஃபயரில் தான் வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் திடீர்னு ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு, அவரை ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்றது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன? என்ன ரீசனாக இருக்கும்? ஹெல்த் ரீசன் தானா? மற்ற ஏதாவது ரீசன் இருக்குமா? அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.